ஜியோஜிப்ராவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூல் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூலில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு இருக்குது பாருங்கள். இசட் அப்படின்னு குறியிடப்பட்டது. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூல். இதை பயன்படுத்தி எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொண்டு வர்றது, கிராஃபில் எப்படி பிளாட் பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். Z1 அப்படின்னு அந்த பாயிண்ட் வருது பாருங்கள். ஆக்சுவலாக பாயிண்ட் டூலில் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது அதோட நேம் வந்து ABCDன்னு வரும், கேபிட்டல் ABCDன்னு. இதில் வந்து Z1 வருது பாருங்கள். ஏன்னா Z1ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பொதுவான வடிவம். அதில் Z = A+IB. இதோட கோஆர்டினேட்ஸ் தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கோம்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு Z1 அப்படிங்கிறதோட நேம் அண்ட் வேல்யூ பாருங்கள். Z1 = 4 + 2i. X ஆக்சிஸில் 4, Y ஆக்சிஸில் 2 அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் படி அதோட டெஃபினேஷன் படி ரியல் ஆக்சிஸில் 4, இமேஜினரி ஆக்சிஸில் 2 அப்படிங்கிற இடத்துல தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் பிளாட் பண்ணுறேன் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் பிளாட் பண்ணுறேன். Z2 இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது மாதிரியாக காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம பிளாட் பண்ண அதோட நேம் பாருங்க. Z1, Z2, Z3, Z4ன்னு வருது. இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம தெரியறதுக்கு அந்த பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு ஷோ நேம் அண்ட் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அது Z3க்கும் அதே மாதிரி நேம் அண்ட் வேல்யூ, Z4க்கும் நேம் அண்ட் வேல்யூவை நம்ம மாற்றுறது மூலமாக அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வடிவத்தில் நமக்கு கிடைக்குது. ஓகே, இதன் மூலமாக நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை டீச் பண்ணுறதுக்கு தேவையானவற்றை உருவாக்கலாம். இப்போ இந்த லைன் டூவில் எடுத்துக்கிட்டு லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், இந்த லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா O அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ ஏன்னு மாறிட்டு, ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து நம்ம விட்டுட்டோம். அப்போ லைன் செக்மெண்டோட லென்த் வந்து Fன்னு கிடைக்குது. இப்போ நான் மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லைன் மேலே கிளிக் பண்ணி அதோட நேம் அண்ட் வேல்யூவை பாருங்கள் கொடுக்குறேன். F = எவ்வளவு? 4.47. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் மதிப்பு எவ்வளோன்னா 4.47 அப்படின்னு கிடைக்குது பாருங்கள். அடுத்து இதே மாதிரி லைன் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு செக்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஏவிலேருந்து Z2 வரைக்கும், அடுத்து ஏவிலேருந்து Z4 வரைக்கும், ஏவிலேருந்து Z3 வரைக்கும் லைன் ஜாயின் பண்ணிவிட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு லைன் மேலே கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் மதிப்பு. மாடுலஸ்னால் என்ன? ஆதியிலிருந்து அதன் தொலைவு. இப்போ ஏங்கிறது இங்கே ஆரிஜின், அது 0,0ன்னு தெரியுது பாருங்கள். அதோட மாடுலஸ் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது இதோட மாடுலஸ் வேல்யூ தெரிவதற்கு ஷோ நேம் அண்ட் வேல்யூ அந்த லைன் செக்மெண்டோட லென்த், ஆதியிலிருந்து அந்த கோட்டு துண்டின் நீளம்தான் என்ன அழைக்கப்படுது, அந்த கலப்பெண்ணின் மட்டு என அழைக்கப்படுகிறது. இதை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். மேலும் இதில் நான் இப்போ அல்ஜிப்ரா வியூவில் I, H இது ரெண்டையும் மறைச்சிடுறேன். அதே போல் Z4, Z3லாம் மறைச்சதுக்கப்புறம் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது பாருங்கள். Z1, Z2 இருக்குது. இப்போ இன்புட் பாரில் Z_1 + Z_2 அப்படிங்கிறத டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்கள் Z5ன்னு ஒன்று உருவாகுது. இது பார்த்தீங்கன்னா Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ணதுனால வரக்கூடியது பாருங்கள். Z1ங்கிறது 4 + 2i, Z2ங்கிறது 8 - 2i. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 8ம் 4ம் 12, 2iக்கு -2i கேன்சல் ஆகி நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். இதோட கோஆர்டினேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோஆர்டினேட் நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோன்னா 12 + 0i கிடைக்குது பாருங்க. இதான் சம் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ லைன் செக்மெண்ட் டூவில் எடுத்துக்கிட்டு ஏவையும் அந்த Z5ஐயும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். மறுபடியும் மூவ் டூவில் எடுத்துக்கிட்டு Z2வை நான் இடத்த மாற்றிடுறேன் பாருங்கள். Z2வை ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் மாற்றுறேன் பாருங்கள். Z2வை 2 + 3ன்னு வச்சுட்டேன். இப்போ இதோட சம் இங்கே வந்துடுச்சு பாருங்கள், Z5. இந்த மாதிரி Z1 எடுத்து 6 + 2iல வைக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டோட சம் அங்கே வந்துடுச்சு பாருங்கள். அப்போ சம் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி விசிபிளாக பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈஸியாக டீச் பண்ணுறதுக்கு இதை மாதிரியான இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூவில் பயன்படுத்தி டீச் பண்ணலாம். இதில் சம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் நம்ம வந்து இதன் மூலமாக ஈஸியாக டீச் பண்ணுறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூல் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. ஓகே, இந்த செஷன் மூலமாக காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஜியோஜிப்ரா மூலமாக டீச் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.